ये मार रहे हैं, ये पीछे पड़े हुए हैं। हेलो गाइस, आप सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए कंचना मूवी के फ्लैशबैक सीन का रिएक्शन। एंड कंचना मूवी जो है जिसका हमने लास्ट में पार्ट देखा है, तो वहाँ पे कैसे उनको लाइक वो बाहर निकाल दिया और भूत की तरह। और अब हमने देखा था कि लाइक वो जस्ट अपना फ्लैशबैक बता ही रही थी, तो हमें पता है वो फ्लैशबैक सीन आने वाला है। सो देखते हैं फिर उसमें क्या पता लगता है। ये फ्लैश सीन बहुत इंटरेस्टिंग था सीरियसली, जब उन्होंने वो एक कपल को परेशान किया था वो होटल कॉरिडोर में जाकर, और उसका रीजन नहीं पता था। लाइक वी नो कि मे बी है ना ये घर के लोगों को परेशान करने का इनकी एक्चुअली में इंटेंशन नहीं है। मे बी शायद कुछ रीजन कुछ और ही है, किसी और को, या फिर वो जो होटल में दिखे थे उसी को परेशान करने का शायद मेन रीजन है। देखते क्या अब आगे क्या रीजन पता। वही वो बार बार कह भी रही थी कि एक बार मेरे को अपना काम करने दो, फिर मैं निकल जाऊंगी, वैसा कह रही थी। तो देखते हैं फिर क्या काम है और वो किस वजह से काम है। तो आप भी देखा, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। आर शरद कुमार इन न्यू रोल गेस्ट अपीयरेंस। ये किसी को मार रहे हैं ये, और ये हेल्प करने गए है ना। नहीं नहीं, ये मार रहे हैं, ये पीछे पड़े हुए हैं। किसके पीछे पड़े थे? पता नहीं। मुजफ्फर கீதா ஏண்டா இவன் ரோட்ல போகும்போது வரும்போதும் உசு ஸ்கூலுக்கு போகுது, உசு டாக்டரா போகுதுன்னு அசிங்கமா பேசி கையை பிடிச்சி இழுக்கிறியாமே. இப்ப என்ன பார்க்கலாம்? இப்படி பிறந்துட்டவே நினைச்சு சாபமா வாழ்ந்துட்டு இருக்க அரவாணிக்கு மத்தியில சாதிக்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்காடாவ. கல்லுக்கு புடவை கட்டினா கூட காலை தூக்கிட்டு வர உன்ன மாதிரி ஆம்பளை இருக்கனாலதான் எங்களை எல்லாம் அசிங்கமா பாக்குறாங்க. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. உயிரோடவே விடக்கூடாது. வேணாமா மா, नो 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 नो, ஐயோ விட்டுமா, சொன்னா கேளுமா, கல்ல கீழே போடுமா மா. कांचना रुक जाओ, पत्थर नीचे डालो। बोलता हूँ ना पत्थर नीचे डालो। कल कीड़ा पोड़े சொல்ற இல்ல. யாருக்குமே கட்டுப்படாதனா பாயோட வார்த்தைக்கு மட்டும் தான் கட்டுப்படுவேன். ஏன்னா என்ன பெத்தவங்களே என்ன வெறுத்து ஒதுக்குனப்ப அப்பா, நீங்க ஒவ்வொரு தடவை என்ன அடிக்கும் போதும் என் மேல ஏதோ தப்பு இருக்கு, அதை மாத்திக்கணும்னு நினைப்பேன்ப்பா. ஆனா முடியலையேப்பா. நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் புக்கில் நெட்லலாம் கூட பார்த்தேன்ப்பா. அது காரணம் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆம்பா. ஏன் தப்பு இல்லப்பா. தயவு செய்து என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கப்பா. நான் சின்ன வயசுல घर से निकाल दिया था। என்ன பெத்தவங்களே தடுத்தருள செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டார். நான் பட்டினியா ஊரா தெரிஞ்சப்பதான் பாய் என்ன பார்த்தார். भूख लग रही है क्या? அவர் பேசின பாஷை எனக்கு புரியல, ஆனா என் பசி அவர் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அப்பா எனக்கு உச்சா வருது, ஜிப்பா ஊத்து விடுங்க. நீ அவுத்துக்கோ. நானா விட்டா மாட்டுக்கிட்டு வலிக்கும். அப்படியா? போ. அப்பா ஏர்போர்ட் பில் போடவா? போடு போடு. என்ன பாக்குற? வீட்டுக்குள்ள பாத்ரூம் போறான்னு பாக்குறியா? அவன் நம்மள மாதிரி இல்ல, மூளை வளர்ச்சி கம்மி. நீ சாப்பிடு சாப்பிடு. ஏன்டா அழுகுற? நான் அரவாணிங்கிறதுனால என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்கன்னு சொன்னேன். நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேளு. ஆம்பளையா பிறந்தா சிவன், பொம்பளையா பிறந்தா சக்தி. ரெண்டும் கலந்து பிறந்திருக்குன்னு நீ அர்த்தநாரீஸ்வரன்டா. உன் பேர் என்ன? கார்த்திக். இனிமே உன் பேர் கார்த்திக் இல்ல, காஞ்சனா. பாயோட பையனும் பாயும் எனக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்துட்டு நிம்மதியா தூங்கிட்டாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி, என் குடும்பமும் இந்த சமுதாயமும் என்ன மாதிரி இருக்கிறவங்கள ஒதுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு, சிலர் கேவலமா கையை தட்டி கடத்தூரில் பிச்சை எடுக்கிறதாலையும் தப்பான தொழில் செய்யறதாலையும் தானே நான் அந்த வழியில போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். பாய் இருக்கிற கஷ்டமான நிலைமையில என்னை படிக்க வைக்கன்னு கேட்க மனசு வரல. ஆனா
நான் படிக்க முடியாமல் போன டாக்டர் படிப்பை என்ன மாதிரி ஒரு அரவாணியை தேடி கண்டுபிடிச்சு டாக்டருக்கு படிக்க வச்சு என் லட்சியத்தை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி நான் தேடி கண்டுபிடிச்சவ தான் கிருஷ்ணாங்கிற கீதா. பாயிட்ட கூட்டிட்டு வந்து இவளை படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். பாயும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா கீதாவை எந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டா அப்புறம் எங்கள் ஸ்கூல் அரவாணி ஸ்கூல்னு ஆகிடும். அப்புறம் யாருமே அவங்க குழந்தைங்களை எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. சார் தயவு செய்து அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். நான் தான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் முடியாமல் போச்சு. அதனால தான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நான் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன். கடைசியா எச்சம் ஒத்துக்கிட்டாரு. அவன் நல்லா படிச்சு +2 வரைக்கும் வந்துட்டான். அன்னைக்கு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தப்பதான் ஸ்கூல்ல இருந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இந்த கீதாவுக்கு அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அரவாணிங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தா அரவாணிங்க ஸ்கூல்னு கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நினைச்சு அட்மிஷன் கொடுக்க மறுத்தேன். எந்த கீதாவுக்கு அன்னைக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தனோ அந்த கீதா தான் நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு பெருமையை தேடி தந்திருக்கா. இந்திய கல்வி வரலாற்றிலேயே ஒரு திருநங்கை மாநில அளவுல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது இதுதான் முதல் தடவை. இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட பேர் தமிழ்நாடு பூரா தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஸ்டூடெண்ட் கீதா தான். I'm proud of you கீதா. Give her a big hand. கீதாவை டாக்டராக்கி பார்க்கணுங்கிறது அவங்க அம்மாவோட கனவு. அன்னைக்கு நான் ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பிராயச்சித்தமா இந்த பள்ளி நிர்வாகமே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு கீதாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி டாக்டர் படிப்பு படிக்க நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். Now I call upon Geeta to come up on the stage and say a few words. Come on Geeta. Respected chief guest, our school headmaster and my teachers. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். அம்மா மேல வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தையே நான் பெரிய விஷயமா நினைக்கிறது நன்றி சொல்றதாங்க. நான் இங்க 3 பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நானும் கீதாவும் இங்க நிக்கிறோம்னா அது காரணம் அந்த அக்பர் பாய் தாங்க. அவர் மட்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா நாங்க அனாதையா இருப்போம். நான் முதல்ல அந்த அக்பர் பாய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். கீதாவை ஸ்கூல்ல சேர்த்துக்காம போயிருந்தா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அவளை இந்த ஸ்கூல்ல சேர்த்ததுக்கும் அவ டாக்டர் படிப்புக்கான எல்லா செலவுக்கும் ஏற்பாடு செஞ்சதுக்கும் நான் எச்சம்மையாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா என் கனவை நனவாக்கின கீதாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. நம்ம அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவு தராங்க. அலி உஸ் 9 எங்களை கேவலமாக கூப்பிட்டு இருந்தவங்கள திருநங்கைன்னு பேரை வச்சு எங்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் பிறந்த வீட்டில் நான் அவங்களோட இருந்தேன். குடும்பத்துக்கே அவமானம்னு நடுத்தரில் வச்சு செருப்பால் அடித்து என்னை அவமானப்படுத்தாங்க. செத்து போனாலும் பரவாயில்லன்னு என்னை துரத்துறாங்க. அவங்க மட்டும் என் உணர்வுகளை புரிஞ்சு என்னை ஒரு பிள்ளையா மதிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா நான் ஒரு டாக்டராக இருப்பேங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டு சிகரெட் பிடிச்சனா, தண்ணி அடிச்சனா, சூதாடினா, இல்லை பொறிக்காதான் சுத்திட்டு இருந்தா இதெல்லாம் பண்ணியிருந்தா தப்பு. இப்படி பிறந்தது என் தப்பா? இது படைப்புங்க, படைப்பு. என்ன மாதிரி வீட்டை விட்டு துரத்தப்பட்டதான் கீதா இன்னைக்கு சாதிச்சிருக்கா. இவ்வளவு ஏன் நடன கடையில் முன்னணி இருக்கிற நர்த்தகி நடராஜ ஒரு திருநங்கை தான். ஐடி உலகத்தை சாதிச்சிட்டு இருக்கிற கல்கி ஒரு திருநங்கை தான். மீடியால ரோஸ், யூபியில் MP ரேவதி, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் சாதிச்சிட்டு இருக்காங்க. எங்களாலையும் சாதிக்க முடியுங்க. உங்களெல்லாம் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேங்க. உங்க வீட்டில் எங்களை போல ஒரு பிள்ளை இருந்தா அவங்கள வீட்டை விட்டு துரத்துறாதீங்க. அவங்கள அனாதையாக்கி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க.
அவங்களே உங்க பிள்ளையா மதிச்சு நடத்துங்க. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. कमाल का स्पीच, इतना इमोशनल और कमाल का स्पीच बोला था. एंड किस तरीके से लाइक उन्होंने पूरा वो अपनी बात बताई, कैसे वो बचपन से लेके ऊपर के आई हैं. तो लाइक ये कह सकते हो पहली बार ये मूवी के अंदर थोड़ा सा एक राहत वाला टाइम आया, वरना नॉर्मली इतना डरावना सब कुछ चलता जा रहा था. पर यहाँ पे एक थोड़ा इमोशनल और एक कह सकते हैं आपको समझाने वाला कंटेंट आया, जिसमें समझ आया कि हाँ ये सब क्यों कर रही थी कांचना और क्या हो रहा था. हाँ वैसे भी ये नहीं पता चला क्यों कर रही थी, अब ये पता चला कि उसकी अपब्रिंगिंग कैसे हुई थी, कैसे किया था. तो लाइक कैसा कितना थॉटफुल था. लाइक वो खुद एक चाइल्ड ही थी, लेकिन तब उन्होंने अपनी एक बेटी रख ली ऐसे, और उसको ऐसे कि भाई तेरे को अब आगे पढ़ाऊंगा और मैं ये करूँ करके लेके जाऊंगी. और मतलब उसी टाइम से उनकी ये थॉट था. एंड वो अकबर भाई ने भी उनकी मदद की. एंड कितना वो वेल थॉट आउट पूरी चीज़ थी. एंड इस तरीके से अगर रियल वर्ल्ड में हो तो क्या दुनिया बदल जाए. सीरियसली इन्होंने मैसेज बहुत अच्छा दिया हुआ है मूवी में. लाइक अब तक तो ये एक हॉरर मूवी चल रही थी, हमें पता चल रहा था कि किसी एक ट्रांसजेंडर का शायद इनके अंदर वो भूत आया हुआ है, बट जब उसके पीछे की स्टोरी पता चली अब जो एक्चुअली में है, वो सुन के लाइक और ये एक पूरा सीन इमोशनल सीन था, है ना. और इससे एक मैसेज भी दिया गया है सोसाइटी को कि मतलब लाइक ऐसे बच्चों के, ऐसे लोगों के पेरेंट्स होते हैं बट उसके बाद भी वो ऑर्फन हो जाते हैं. मतलब लाइक इट इज़ ऑब्वियस कि ये किसी की गलती नहीं है, किसी का फॉल्ट नहीं है. ये एक गॉड की क्रिएशन है जो लोगों को एक्सेप्ट करनी चाहिए. ऑल्दो ये हार्ड होता है एक्सेप्ट करने को, बट इट इज़ व्हाट इट इज़ इन दी एंड. मतलब उन्होंने सही कहा कि इट्स अ गॉड्स क्रिएशन, तो आप उसे अपने बच्चे की तरह ही ट्रीट करो ना फिर. बट नहीं, ये मूवी में दिखाया कि ऐसा नहीं हुआ, बट इतने बचपन में ही उन्होंने एक अपने साथ एक और बच्चा रख लिया ऐसा ही, और फिर उसे इतना अच्छे से पाला और डॉक्टर तक बना दिया. लाइक ये बहुत बड़ी बात है अगर देखा जाए तो. एक बच्चे ने ही पाला और बड़ा होकर डॉक्टर बना दिया. और फिर लाइक वो स्कूल भी अच्छी निकली. फिर एंड में स्टार्टिंग में तो मना किया, बट इन दी एंड वो स्कूल ने एक्सेप्ट कर लिया ऐसे मतलब उनको, और फिर पूरा टाइम पढ़ाया भी और अब स्कॉलरशिप भी दे दी. लाइक ये पूरा सीन जो इनकी पूरी स्टोरी थी काफ़ी स्ट्रगल वाली थी और काफ़ी लाइक अच्छी थी. लाइक ये सीन काफ़ी इमोशनल था. वही देखना होगा अब आगे क्या दिखाता है इस मूवी के अंदर. तो आप लोग कैसे लगा, आपको जरूर बताइए. कैसे लाइक करते जाइए, कमेंट करते जाइए, शेयर करते जाइए, सब्सक्राइब करते जाइए. बाय. बाय.